என்னமோ ஐயா இந்த திருப்புகளும் வேல்மாறலும் படிச்சுன்னா மனசு முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? முருகன் மேல மயக்கம் வந்துருச்சு. என்ன நினைச்சாலும் போக மாட்டார், போகவே மாட்டீர். முருகா முருகா, கீழே விழுந்தாலும் முருகா, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முருகா, மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் முருகா, புரட்டாசினாலும் முருகா, கார்த்திகைனாலும் முருகா, எப்பவுமே முருகா முருகான்னு என்னத்த சொக்குப்பொடி போட்டு மயக்கினாருன்னு தெரியல. முருகா முருகா முருகான்னு சொன்னா என்னடா கிடைக்கும்னா, இன்னைக்கு முருகன் உலகத்தினுடைய மிக உயர்ந்த இடத்தில் நிற்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். கந்தனுடைய காலில் விழுகக்கூடிய ஒவ்வொரு பக்தனையும் உச்சியில வச்சு மெச்சு கொண்டாடக்கூடிய ஒரே தெய்வம் செந்திலாண்டவன் மட்டும்தான். பூர்ஜ் கலிஃபால உலகத்தில் எந்த உயரமான இடத்தை நினைத்து பார்த்தாலும் முருகனோடு கருணையோடு ஒப்பிடும்போது அது கல்லை விட சிறிதாக தெரியுது. கந்தன் கருணை கடலை விட பெரியது, ஏன் இந்த உலகத்தை விட பெரியது. அப்படி மயங்கணும்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க, உங்களுக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா முருகன் உங்களை ஆட்கொண்டு